அனைத்து புகழும் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்போ நம்ம கூடியிருக்க எல்லாமே ஒன்று கூடுதல் அப்படிங்கிறது நினைவூட்டுதல் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிறது தான். ஆன்மாவா இருக்கு, உணர்வா இருக்கு, வேதமா இருக்கு. நம்ம ஆன்மாவை மறந்துடுறோம், உணர்வை இழந்துடுறோம், வேதத்தையும் படிக்கிறது இல்லை. அப்ப நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான் திருப்பி நினைவூட்டுதல். இந்த வேதம் அப்படிதான் சொல்றான், இந்த வேதம் நினைவூட்டுதல் சொல்றோம். ஆகவே கொடுக்கப்பட்ட ஆன்மா மீது ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆன்மால நன்மைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம ஆன்மா மறந்துட்டு வாழ்றதுனால இறைவனுச்சுன்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் வேதத்தையும் இறக்கி நபிமார்களையும் கொண்டு தூதரையும் கொண்டு வழிகாட்டிகளையும் கொண்டு நினைவூட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நினைவூட்டு நல்லவை சொல். இப்ப நம்ம பேசிக்கிறது அப்படிதான். நம்ம இங்க ஒன்று கொண்டதே இறைவனை தியானிக்கிறதுக்கும் உணர்வு பெறுறதுக்கும் உள்ளட்சம் அதிகரிக்கிறதுக்கும் நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்காக நம்ம ஒன்று கூடியிருக்கோம். அதுல நினைவூட்டு நல்ல விஷயம் தான். ஒவ்வொருத்தரும் வேற திருப்பி படிக்கணுங்கிறத இங்க நம்ம நினைச்சோம். குர்ஆனை கொண்டு நம்ம எப்படி வாழ்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அத்தியாயம் 2:21 மனிதர்களே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே அலையுங்கள், நீங்கள் உள்ளட்சமுடையவராகலாம். அதாவது மனிதர்களே தான் இங்க கூப்பிடுறான், மதம் சார்ந்து கிடையாது. இப்போ குர்ஆனா நம்ம நினைக்கிறோம், குர்ஆன் அப்படின்னா ஒரு மதம் சார்ந்து நினைக்கிறோம். ஆனா இது வேதம் பொதுவானது, இறைவன் பொதுவானது. அப்ப மனிதர்களேன்னு கூப்பிடுறான். சரியா? மனிதர்களே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே அலையுங்கள், நீங்கள் உள்ளட்சமுடையவராகலாம். ஏன் இந்த உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த அப்படின்னு சொன்னா, நம்ம பெரும்பாலும் முன்னோர்களையும் மூதாதைகளை வணங்கிட்டு இருக்கோம், இறைவனை மறந்துட்டோம். படைச்சனை மறந்துட்டு முன்னோர்களையும் மூதாதி. ஏன்னா கடவுள் ஒருவன் எல்லாரும் தெரியும், யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க கடவுள் ஒருத்தன் தான் அப்படின்னு, சத்தியமா தான் சொல்லுது, உள்ளமா தான் சொல்லுது. ஆனா தெய்வம் பல. இப்படி எங்களுடைய குலதெய்வம் வேற, அவங்களுடைய குலதெய்வம் வேற. அப்ப வேறுபடுறோம். எப்படி கடவுள் ஒருத்தன் தான் தெரியுது, பல தெய்வங்களை காரணம் என்னன்னா முன்னோரையும் மூதாதைகளையும் வழிபட்டு நம்ம தெய்வ வழிபாட்டுல போயிட்டோம். ஆனா இறை வழிபாட்டுல என்ன, கடவுள் ஒருத்தன் தான் எல்லாம் தெரியும். அதை என்னன்னு சொல்றான், உங்களையும் படைத்த நான் தான், உங்கள் முன்னோரையும் படைத்த நான் தான், உங்களை பின்னாடி சந்ததி படைக்கிறது நான் தான். அப்போ உங்களையும் உங்க முன்னோரையும் படைத்த என்னையே வணங்கல் சொல்றான். மனிதர்களே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே அலையுங்கள், நீங்கள் உள்ளச்சடு ஆளலாம். உள்ளச்சமுடைய ஆளாங்க. உள்ளச்சம் என்ன நினைக்கணும், இறைவனை வணங்கும், உள்ளத்துல வணங்கும். உள்ளச்சம் எங்க இருக்கு, உள்ளத்துல தானே, உணர்வு தானே. நம்பிக்கை இருக்கு, மத நம்பிக்கை இருக்கு. ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் பயம் இல்லை, பக்தி இருக்கு. கடவுள் நம்பிக்கிற பேர்ல நமக்கு எல்லாரும் பக்தி இருக்கு, அதை சடங்கா காமிச்சிக்கிறோம், வெளியே நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். ஆனா பயம் கிடையாது, வாழ்வுல பயம் கிடையாது. நம்மகிட்ட பொய் இருக்கு, புரட்டு இருக்கு, குணக்கேடுகள் இருக்குது இல்லையா. பயம் என்ன இருக்கணும், இறைவன் மீது பயம் இருந்தாதான் அது பக்தி, உண்மையான பக்தி. பயமும் பக்தி சேர்ந்ததான் கடவுள் நம்பிக்கை. அப்ப நம்மகிட்ட எல்லாம் பக்தி இருக்கு, பயம் இல்லை அப்படின்னா அது கடவுள் நம்பிக்கை கிடையாது. அதை என்ன சொன்னா, உள்ளச்சமுடைய ஆகலாம்னு அர்த்தம். உள்ளத்துக்குள்ள உணர்வா என்னை நீங்க அஞ்சு கொள்றதுக்காக இறைவன் சொல்றது, நீங்கள் என்னையே வணங்குங்க, மூதாதையரையும் முன்னோர்களையும் வணங்காதீங்க, படைக்கப்பட்ட பொருளை வணங்காதீங்க, சூரியனையும் சந்திரனையும் வணங்காதீங்க, படைக்கப்பட்ட எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அப்ப நிலையானவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்க. சரியா? இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பண்டிகை காலங்கள் கொண்டாடுறோம். நமக்கு எப்படி சடங்கு கொண்டாந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ புத்தாண்டு, என்ன கிறிஸ்துமஸ், தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், பக்ரீத், இதெல்லாம் விழா காலங்களா இருக்கு, கொண்டாட்டங்களா இருக்கு. நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் போதெல்லாம் நம்ம சிந்திக்கணும், நம்ம செய்யறது சரியா தப்பா. உதாரணத்துக்கு வருடப்பிறப்புன்னு வச்சுங்களேன், புத்தாண்டு வந்துச்சு போச்சு, எல்லாரும் கொண்டாடணும் தானே. பெரும்பாலும் 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து இந்த இரவு இரவு கொடுத்துருக்கான். அந்த இரவு பாக்கியமானது, அந்த பாக்கியத்தை தொலைச்சிட்டு ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு உணர்ச்சியில போயிட்டோம். உணர்வு உணர்ச்சி ரெண்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 10 மாசம் குழந்தை ஒரு கரு சுமக்கிறாங்க அப்படின்னா, அந்த 10 மாசம் வரைக்கும் அவங்க சுகமான சுமை. இப்படி அது சுமையா இருந்தாலும் அந்த மனசு சுகமா இருக்கும். அது சுகம்
குழந்தை பிறந்த உடனே என்ன செய்றாங்க? மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை வந்து எப்படி வெளிப்படுத்துறதா கொண்டாட்டம். மகிழ்ச்சி வெளிப்படுத்த நினைச்சாங்க, நான் வந்து தாயாயிட்டேன், நான் தகப்பன் ஆயிட்டேன், நான் தாத்தாவாயிட்டேன், நான் பாட்டி ஆயிட்டேன்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சி பெறாங்க. மகிழ்ச்சி பெறும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்கிறாங்க, ஒரு இனிப்பு வழங்கிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா ஒவ்வொரு வருடமும் என்ன செய்றாங்க? இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம். ஒவ்வொரு வருடமும் வருடம் பிறக்கும் போதெல்லாம், ஒரு வயசு ஏறும் போதெல்லாம் ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறோம்ல. அப்ப நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? ஏன்னா பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு உயிரும் இறப்பு நோக்கி தான் பயணிக்குது. அப்போ ஒரு வருஷம் கூட என்ன ஆகுது? காலம் ஒரு வருஷம் குறையுது. காலத்தமிழ் வருஷம் குறையுது. அப்படிதானே? ஒரு வயசு, 2 வயசு, 3 வயசு, 10, 20, 40 போகும்போதெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்ட காலங்கள் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வர்றது தெரிய மாட்டேங்குது. அது தெரியாம என்ன செய்றோம்? பர்த்டே கொண்டாடுறோம், பிறந்தநாள் கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடுறோம்? கேக்கு வெட்டி ஊட்டும் போதெல்லாம் என்ன செய்றோம்? உனக்கு காலம் நெருங்கிருச்சுப்பா, அப்படிதானே? நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? உனக்கு ஒரு வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அப்போ உனோட காலத்தவனை குறையுது, அப்படியே ஊட்டுவோமா? அப்படி நினைச்சு பார்த்து ஊட்டுமா? இனிமே கேக் கொண்டாடுவோமா? நீ சீக்கிரம் செத்து போயிடுவ, உன் மரணம் சீக்கிரம் நெருங்கிருச்சு, உன் வாழ்க்கை முடிய போகுது, அப்படியே நம்ம கொண்டாட முடியுமா? ஆனா சிந்திக்கவே மாட்டேங்கிறோம். என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருஷமும், அதாவது வருடப்பிறப்பு கொண்டாடுறதே வந்து இது மாதிரிலாம் கொண்டாடுறதுக்கு தான். ஒவ்வொருத்தரும் காலம் வந்து நெருங்கிட்டே இருக்கிறது மறையாம புரியாம நம்ம பர்த்டே கொண்டாடுறோம். அப்ப உணர்ச்சி, குழந்தை பிறக்கும் போது அது உணர்வு. ஆனா பர்த்டே கொண்டாடும் போது உணர்ச்சி. உணர்வு என்ன? எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சு, இரண்டு பாக்கியம் கிடைச்சு, நான் பெற்றோர் ஆயிட்டேன் அப்படிங்கும் போது அந்த உணர்வை பகிர்ந்துக்கிறதுல தப்பு கிடையாது. அப்படி அது ஒருத்தர் வாக்கு சொல்லிக்க தப்பு கிடையாது. ஆனா ஒவ்வொரு வருஷமும் பிறந்தநாள் கொண்டாடுறோம் இல்லையா? அங்கதான் தவறு பண்றோம். எப்படி? சாக போறான்னு தெரியுது, நான் மறைவா இருக்கு, வாழ்ந்த காலம் தெரியும், வாழ்ந்த வயசு தெரியும். இப்ப எனக்கு இந்த வயசுங்கிறது தெரியும், என் பிள்ளைக்கு இந்த வயசு தெரியும், கணவனுக்கு இந்த வயசுன்னு தெரியும், மனைவிக்கு இந்த வயசு தெரியும். ஆனா இன்னும் எவ்வளவு வயசு வாழணும்னு எனக்கு தெரியுமா? இந்த வருஷம் கொண்டாடியாச்சு, அடுத்த வருஷம் இருப்பான்னு தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? அங்க பயபக்தி வேணும். உள்ளச்சமுடையராகலான்னு சொல்லலாம். உள்ளச்சமுடையோடு இருங்க, கொண்டாட்டம் வேண்டாம். எதுவும் இரண்டது கிடைக்கும் போது இரண்டு நன்றியோடு இருங்க, உள்ளத்தோடு இருங்க. ஆனா அதுவே வந்து இணை வைச்சவளா, நன்றி கட்டவளா நீங்க கொண்டாட வேண்டாம். அப்ப மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான் கொண்டாட்டம். அதே மாதிரிதான் பண்டிகை காலங்கள் ஏன் நம்ம கொண்டாடுறோம்? ஒரு சடங்கா போயிட்டு இருக்கோம் இல்லையா? சடங்கு இல்லாத மகிழ்ச்சி, சடங்கோடு இருந்தது அது கொண்டாட்டம் இல்லையா? மத வழிபாடு தான். எப்படி ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு பண்டிகை வச்சிருக்கிறாங்களா இல்லையா? பக்ரீத், ரம்ஜான் அப்படிலாம் வந்து குரான்ல கிடையாது, சரியா? அப்ப தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், நியூ இயர், இப்படி அப்புறம் என்ன செய்றாங்க? பர்த்டே, வெட்டிங் டே, இந்த வெட்டிங் டே கொண்டாடுறாங்கல்ல, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்லையா? எப்படி சிந்திக்கணும்? ஒரு வருஷம் ஃபுல்லா நான் வந்து மனைவி மக்கள்கிட்ட சண்டை, மனைவி கணவன் சண்டையே கிடையாது, சந்தோஷமா இருந்தோம், பிரச்சனையே இல்லை. சரி, நான் இதை நான் கொண்டாட முடியுமா? அப்படி யாரும் இருக்கிறோமா? எந்த சண்டை இல்லாம இருக்கிறா? ஆனா விரும்புறோம். அது படுக்கும்போது பிரச்சனையும் சண்டை தான் படுக்கிறோம். ஆனா நமக்கு விருப்பம் என்ன இருக்கு? ஒரு நாள சந்தோஷமா இருக்கணுமே, இருக்குதானே செய்யும். அது வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியானது, அவரவருக்கு தனித்தனியானது. கணவன் மனைவிடையில எத்தனை குடும்பத்துல வந்து பிரச்சனை இல்லாம இருக்கு. காலைச்சா ஏன் எந்திரிக்கும்னு தோணுது, நைட் படுத்தா ஏன் படுக்கும்னு தோணுது. பிள்ளைங்கள்ட்டையும் அப்படிதான், கணவன்ட்டையும் அப்படிதான், மனைவிட்டையும் அப்படிதான். அப்ப நம்ம என்ன இரண்டு கேட்கணும்? இறைவனே மனைவி மக்களை கண்குளிர்ச்சி ஆக்கியும் கேட்கணும், கணவன் பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கணும், பெற்றோர் கண்குளிர்ச்சி ஆக்கியும் கேட்கணும். அப்ப பிரார்த்தனையில இருக்கணுமா, உல்லசத்தோட இருக்கணுமா? நான் வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடிட்டு வெறும் 364 வந்து சண்டை போட்டே இருக்கணும்? அது மனசார கொண்டாடுறது. அது நான் 20 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு, 30 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன சொல்லுவாங்க? மனசு வெளிப்படையா கொண்டாடுவாங்க. வெளியே சொல்லுவாங்க, நான் 30 வருஷம் குப்பை கொட்டிக்கிட்டே இருக்கிறேன், 20 வருஷம் குப்பை கொட்டிட்டு தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்ப உணர்வு என்ன? ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதா உணர்வு. புரியாமே வாழ்ந்துட்டு நான் கொண்டாடுறோம், வெட்டிங் டே கொண்டாடுறோம், பர்த்டே கொண்டாடுறது. இது ஒவ்வொரு கொண்டாட்டமும் அப்படித்தான். இது உணர்ச்சி. உணர்வுனா என்ன? கிடைக்கப்பட்டதுக்கு நன்றியோட இருக்கு. யாரோ ஒரு பிறந்தநாள் நான் ஏன் கொண்டாடணும், ஏன் பிறந்தநாள் மற்றவங்க ஏன் கொண்டாடணும்? என்னுடைய கல்யாணம் மற்றவங்க ஏன் கொண்டாடணும், மற்றவங்க கல்யாணம் நான் ஏன் கொண்டாடணும்? சிந்திக்கணுமா இல்லையா? யார் கூப்பிட்டாலும் போயிடும், எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிறோம். ஒரு கொண்டாட்டம்னு வரும்போது 4 பேரை கூப்பிட்டு பெருமைப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி யார் கூப்பிட்டாலும் போய் அங்கே போய் அவங்கள பெருமைப்படுத்துறோம். சிந்திக்க வேணாம், படைச்சவனை மறந்துடுமா இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். எனக்கு பிறந்தநாள்னா கடனை வாங்கியாச்சும் யாரையாச்சும் கூப்பிட்டு 4 பேரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணிடுறோம், சின்ன குழந்தையாகட்டும் பெரியவங்களாகட்டும். அதே மாதிரி மற்றவங்களுக்கான போய் அன்பளி கொடுக்குறேன்னு சொல்லி போய் கொண்டாடிடுறோம். யாரோ பிறந்தநாளுக்கு நான் ஏன் கொண்டாடணும், ஏன் பிறந்தநாள் மற்றவங்க ஏன் கொண்டாடணும்? சிந்திக்கணுமா இல்லையா? எனக்கும் இறைவனுக்கு மட்டும்தானே அது உள்ளட்சம் வேணும். இறைவன் என்னை படைச்சிட்டானே, நான் வாழுங்காலம் வரைக்கும் வாழ வச்சுட்டு இருக்கான், மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான், இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்டு இருக்கான். இப்படி நம்ம ஏன் தூய்மையாளர் கிடையாது, இறைவன் நன்றியோட கிடையாது. ஆனா இறைவன் கருணையாளன், இறக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு தவணை கொடுத்துருக்கான், இந்த தவணை வரைக்கும் இறைவன் மன்னிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப மன்னிச்சு வாழ வச்சு நன்றியோட இருக்கணுமா இல்லையா?
பயபக்தியோட இருக்கணும் இல்லையா? அப்படின்னா செய்யணும், இனிமேல் நான் உண்மையா இருக்கேன், இறைவனுக்கு உண்மையா இருப்பேன், இறைவனுக்கு இணை வைக்காம இருக்கேன். இந்த கொடுக்கப்பட்டெல்லாம் சோதனை தானே. உங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் சோதனைன்ட்டான். உங்களுடைய பொருளும் அறிவும் உங்களுக்கு சோதனைன்ட்டான். ஏன்னா சோதனை தான். எதுவும் சொந்தம் கொண்டாட வேண்டாம். அதே நேரத்தில் அதை விட்டு விலகவும் வேண்டாம். கொடுக்கப்பட்டது நன்றியோடு இருக்கு. அப்ப நம்ம கொண்டாட்டம் கூடுமானா கொண்டாட்டம் கூடாது. உள்ளட்சம் வேணும். அப்ப ஒரு வருஷம் பிறந்துச்சு அப்படின்னா இந்த வருஷத்தை எப்படி கொண்டாடணும்? வருஷத்துக்கு கடைசியை கொண்டாடணும். அப்படி கொண்டாட்டம் இருந்தா முதல்ல கொண்டாடக்கூடாது. ஏன்னா நம்ம இனிமேல் வாழ போறோமா நமக்கு தெரியாது. எவ்வளவு காலம் வாழ்வோம் நமக்கு தெரியாது. இல்லையா? நம்ம கூட இருக்க எவ்வளவு காலம் வாழ்வாங்க நமக்கு தெரியாது. இது ஹாப்பின்னு வரா இந்த வருஷம் ஃபுல்லா அப்பதான் இருந்துருமா, ஒருத்தவங்க சொன்ன மாதிரி இருந்துருமா என்ன இருக்காது. ஆனா இந்த கடைசி பட்டத்துல கடைசி இருக்கு இல்லையா, ஒரு டிசம்பர் மாசம் கடைசியில இந்த வருஷம் ஃபுல்லா நான் கஷ்டம் இல்லாம இருந்தேன், சண்டை சச்சரவு இல்லாம இருந்தேன், நோய் இல்லாம இருந்தேன், வறுமை இல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டாடலாம். அப்படி கொண்டாடமா நினைச்சோம் முடியாது. ஏன்னா கஷ்டம் கவலை இருந்துட்டு தான் இருக்கு, சங்கடம் இருக்கு தான் இருக்கு, நோய் இருக்கதான் செய்யுது, வறுமை இருக்கதான் செய்யுது. நம்ம அதுலேருந்து மீட்டு இரவு வாழ வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? துன்பம் வரும்போதெல்லாம் இரவு பக்கம் திரும்புகிறோம், சோதனை வரும்போதெல்லாம் இரவு பக்கம் திரும்புகிறோம். ஆனா சுகம் வந்ததுக்கு அப்புறம் இரவு விட்டு மரம் இரு திரும்பிடும். அப்படிதானே? மனிதன் துன்பம் வரும்போது அவன் உட்கார்ந்து கொண்டு படுத்து கொண்டு நம்மையே அழைக்கின்றான்னு சொல்றோம். துன்பம் வரும்போது கஷ்டம் வரும்போதும் உட்கார்ந்து கொண்டு படுத்து கொண்டு நம்மளையே அழைக்கின்றான். நம்மிடம் இருந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்து போனால் நம்ம அழைக்காத போலவே சென்று விடுகிறான். நன்றி கட்டவனா இருக்காங்க. இப்ப கஷ்டம் கவலை வரும்போது இறைவனே இறைவனே, கடவுளே கடவுளே, அல்லா அல்லாங்கிறோம். ஆனா சுகம் கிடைச்சதுக்கு அப்புறமேலு கடவுளை மறந்துட்டு மனிதனுக்கும் உறவும் அறிவும் திரும்பிடுமா இல்லையா? அப்ப இறைவன் சொல்றேன், மனிதர்களே உங்களையும் உங்க முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே அலையுங்கள், அவனுக்கே உள்ளத்தோட இருங்க, நீங்க உள்ளச்சமுடையர் ஆகலாம். அதில் கொண்டாட்டங்கிறத விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் பார்ட்டி, எதுக்கெடுத்தாலும் ஃபங்க்ஷன், இதெல்லாம் பெருமை தானே. பெருமை விட்டுருக்கான், பணிவோடு இங்கிறான். தேயம் 9:82. நீங்க சிரிக்கிறீர்களா, நீங்க அழாமல் இருக்கிறீர்களா, நீங்க அலட்சியமா இருக்கிறீர்கள். அவனே சிரிக்க செய்கின்றான், அவனே அழ செய்கின்றான். ஆகவே நீங்க சம்பாதித்த கூலியாக குறைவா சிரிங்கள், அதிகமா அழுகுங்கன்னு சொல்றேன். வசனம் புரியுதா? அதாவது 53:60, 61, 53:43, 9:82. இந்த வசனம் ஒவ்வொன்றும் ஒன்று லிங்கா. குரான் படிக்கும் எப்படி படிக்கணும்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதா இருக்கு. வசனம் திரும்ப திரும்ப படிக்கக்கூடியதா இருக்கு. உங்க சிந்தனைக்குரியதா இருக்கு. குரான் வேதம் சிந்திக்கக்கூடியதா இருக்கு. அப்ப 53:60, 61 நீங்கள் சிரிக்கிறீர்களா, நீங்கள் அழாமல் இருக்கிறீர்களான்னு கேட்க. உங்களால் முடியுமா? சிரிச்சுக்கிட்டே உங்களால் வாழ முடியுமா? அழாமல் வாழ முடியுமா? அப்படி இருக்கிறோமா? வாழ்க்கையில அழுகு சிரிப்பு கலந்துக்க தானே வருது. கவலை வரும்போது அழுகுறோம், சந்தோஷம் வரும்போது சிரிக்கிறோம். ஆனா எது சொல்றேன், நீங்க அலட்சியமா இருக்கிறீங்க, நன்றி கட்டவங்களா இருக்கீங்க. அப்ப அன்றைக்கு நிச்சயமா அவனே சிரிக்க செய்கின்றான், அவனே அழ செய்கின்றான். உங்களுக்கு காலங்கள் மாறி மாறி வருது. சிரிக்கும் போது இறைவனுக்கு உள்ளத்தோடு இருங்க, அழுகும் போது இறைவனுக்கு பயபக்தியோடு இருங்க. நிச்சயமா இறைவன் நன்றி கட்டவங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். நீங்க நன்றி செலுத்தி கொண்டு நம்பி கொண்டு வந்தால் உங்களை வேலை செய்ய அல்ல என்ன லாபம் அடையுது. நீங்க நன்றியுடையவர்களாகவும் நம்பியுடையவர்களாக இருங்க. அதனால் எனவே நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த கூலியாக குறைவாக சிரியுங்கள், அதிகமா அழுகுங்கள். புரியுதா? நம்ம வசனம் புரியுதா? இறைவனுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சோம், நமக்கு தெரிய மாட்டேங்குது. நாம என்ன சம்பாதிச்சோம்னா பொருள் சம்பாதிச்சோம்னு தெரியுது. நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, இவ்வளவு நிலம் வாங்கி போட்டிருக்கேன், எப்படி நான் இந்த கார் வாங்கியிருக்கேன், நான் இந்த சம்பாதிச்செல்லாம் தெரியுது. நான் எவ்வளவு பாவம் சம்பாதிச்சு எவ்வளவு புண்ணியம் சம்பாதிச்சோம் தெரியுதா? ஆனா இறைவனுக்கு தெரியும். அப்ப இறைவன் சொல்றான், நீங்க சம்பாதித்த கூலி பாருங்கப்பா, அதுக்கான குறைவா சரிங்க, அதிகமா அழுகுங்க, பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க. அழுகுன்னு என்ன அர்த்தம்? எங்கிட்ட திரும்புங்க, பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா உங்களுடைய தவணை நெருக்கமா இருக்கு, தெரியாது, மறைக்குது. அதான் சொல்றேன், வாழ்ந்த வயசு நமக்கு தெரியும், வாழ போற வயசு யாருக்குமே தெரியாது. அப்படிதானே? அப்ப அழுகுங்கிறான், பாவத்தை கழிச்சிரு, இங்கேயே கழிச்சிருங்கிறான். அங்க கழிக்க முடியாது. இறந்ததுக்கு அப்புறம் பாவ மன்னிப்பும் கிடையாது இல்லையா? இறந்ததுக்கு அப்புறம் பிரார்த்தனையும் கிடையாது. அப்ப இறந்ததுக்காக பிரார்த்தனையும் கிடையாது, இறந்ததுக்காக பிரார்த்தனையும் கிடையாது, பாவ மன்னிப்பும் கிடையாது. அப்ப நமக்கே கிடையாது போது இறந்ததுக்காக பிரார்த்தனை பண்ணலாமா? பாவ மன்னிப்பு கிடையாது. இதெல்லாமே சடங்கு. வேறுன்னு சொன்னா உங்களுடைய காலம் நெருக்கமா இருக்கு, காலத்தின் மீது சத்தியமா இருந்துச்சு, மனித நஷ்டத்தில் இருக்கின்றார். காலத்தின் மீது கொடுக்கப்பட்ட உங்க கால தவணையின் மீது சத்தியம் செய்கிறோம், சத்தியம் செய்யலாம். நிச்சயமா நீங்க நஷ்டத்தில் இருக்கீங்கிறான். அதனால குறைவா செய்றீங்க, அதிகமா அழுகுங்க. ஏன்னா கொடுக்கப்பட்ட வயசு உங்களை மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கேன், இன்னும் மன்னிக்க வேண்டி உங்களை வயசு கொடுத்துருக்கேன். அதனால பயபக்தியோடு இருக்கீங்க. கொண்டாட்டம் வேண்டாம் இல்லையா? கொண்டாட்டங்கிறது பிறகு காமிக்கிறதுக்காக, என்னை பார் அப்படிங்கிறத கொண்டாட்டம். இறைவன் என்னை பார்த்துட்டு இருக்கான கொண்டாட்டம் கூடாது, உள்ளட்சம், பயபக்தி இல்லையா? எத்தனையோ பாக்குறோம் கொண்டாட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்காங்க, பர்த்டே அது இதுன்னு ஃபங்க்ஷன் மேடையில் ஆடிக்கிட்டே இருக்காங்க, டப்புனு விழுந்துடுறாங்களா இல்லையா? அப்பயாச்சும் பயப்பட வேண்டாமா? அது ஏதோ நிகழ்வு மாதிரி நினைச்சிட்டு போயிடும். அவருக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, திருப்பி போயிட்டாரு,
அது எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கை. கொண்டாடும் போது உங்களுக்கு பிடிச்சிடுறேங்கிறான், அந்த பிடிக்கு பயப்படணுமா இல்லையா? அதனால காலம் அப்படிங்கிறது அவருக்கு மறைவா இருக்கு. நமக்கு எவ்வளவு காலம் வாழ போகணும்னு தெரியாது. வாழ்ந்த காலத்துக்கு நன்றியோட இருக்கு, சரியா? அதனால இனிமே நம்ம சிந்தனையோட எந்த செயல் செஞ்சாலும் சரி, சடங்கா சமுதாயமா பெரும்பாலானவர்களை பின்பற்றி செய்யக்கூடாது, மதத்தின் அடிப்படையில் செய்யக்கூடாது, மனசாட்சியின் அடிப்படையில மன உணர்வின் அடிப்படையில வாழணும் காலகட்டத்துக்கும். அப்ப வேதம் அதுதான் போதிக்கும், சரியா? அப்ப இப்ப பாத்தீங்கன்னா அறுவடை திருநாள், பொங்கல் அப்படிங்கிறதுனா அறுவடை திருநாள், சரியா? அப்ப பிறந்தநாள் போயிது, புத்தாண்டு போயிருச்சு, அதை நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம். அது நம்மளை கடந்து போயிட்டு இருக்கு, அது நமக்கு தெரிய மாட்டேது. ஒவ்வொரு பிறந்தநாளும் வரும்போதெல்லாம், ஒவ்வொரு புத்தாண்டு வரும்போதெல்லாம் நம்மளை காலம் கடந்து போறதுன்னு தெரியாம, நாம கடந்து வரோம்னு தெரியாம என்ன செய்யறோம், உணர்ச்சி வசப்பட்டுட்டே இருக்கு. இப்ப அறுவடை திருநாள் பொங்கல் வருதுன்னு வச்சுங்க, அது ஒரு மதம் சார்ந்த பண்டிகை, மதம் சார்ந்த பண்டிகை கிடையாது. அது மனிதர்களுக்கானது, உணவு களஞ்சியம். பொங்கல் அப்படின்னா பொங்குதல் அப்படின்னா அறுவடை திருநாள், உழவு திருநாள். இப்ப அதான வரப்போகுது. பொங்கல் அப்படின்னா உழவு திருநாள், அறுவடை திருநாள். அப்ப மனிதன் உணவு பக்கமே சொல்லணும். 80ல இருந்து எனவே மனிதன் தன் உணவின் பக்கமே என்பதை சிந்தித்து பார்க்கட்டும். ஏன்னா உணவு அருந்தாத உடலை அமைக்கவில்லைங்க. உணவு அருந்தாத உடலை அமைக்க எல்லா உயிரினமும் உணவு பக்கம் தான். மனிதன் உணவு பக்கமே சிந்தித்து பார்க்கட்டும். நிச்சயமா நாமே மழை பொழி செய்கின்றோம், பின் பூமியை பிளந்து பின் அதிலிருந்து வித்தையும் முளைப்பிக்கின்றோம், திராட்சைகளையும் புற்பூண்டுகளையும், ஓவிய மரத்தையும், பேரிச்சங்களையும், அடர்ந்த தோட்டங்களையும், பழங்களையும், உணவு வகைகளையும் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக. மனிதன் உணவு பக்கமே இல்லையா? முதல்ல விளைச்சல்ல வாழ்ந்துட்டு இருந்த மாதிரிலாம், வானம் பொழிய பூமி விலையை வாழணும், அதுதான் வாழ்வியல், வாழ்வாதாரம் தான். மனிதனுடைய வாழ்வாதாரம் எதுன்னு சொன்னா வானம் பொழிய பூமி விலையை வாழ்றதான் வாழ்வாதாரம். நம்ம வாழ்வாதாரத்தை விட்டுட்டோம், பொருளாதாரம் திரும்பிட்டோம். வாழ்வாதாரம் வந்து அருளாதாரம். இது இறைவனுடைய அருள், வானம் பொழிய பூமி. உங்க வாழ்வாதாரம் வானத்துல இருக்குங்க, உங்களுடைய வாழ்வாதாரம் வானத்துல இருக்கு. வானத்துல இருந்து அனைத்து பாக்கியங்களும் இருக்க வேண்டும். அப்புறம் வாழ்வாதாரம் எதுன்னு சொன்னா மனிதனுடைய வாழ்வாதாரம் வானம் பார்த்து இருக்கணும். எப்படி இறைவனை உணர்ந்து இறைவன் பக்கம் திரும்பி அவங்க பக்கம் திரும்பி இருக்கும். நம்ம என்ன சொல்றோம், வாழ்வாதாரத்தை விட்டுட்டோம், பொருளாதார பக்கம் போயிட்டோம். வாழ்வாதாரத்தில் இருக்க வரையும் கஷ்டம் கிடையாது, கவலை கிடையாது, நோய் கிடையாது, வறுமை கிடையாது, சங்கடம் கிடையாது, குணக்கேடு கிடையாது. வாழ்வாதாரம் என்ன? எனக்கான வானம், எனக்கான பூமி, அதுல விளையுது, நினைச்சிடாங்க. ஒரு விதை விதைக்கிறோம், அறுவடையாது, அந்த வருஷம் ஃபுல்லா அதுல வந்து சாப்பிடணும், சரியா? ஒரு கால்நடை வளர்க்குறோம், அது குட்டி போட்டுட்டே இருக்கு, குஞ்சு பொறிச்சுக்கிட்டே இருக்குது, சரியா? அப்ப இயற்கையில வாழும்போது பாத்தீங்கன்னு சொன்னா பாக்கியங்கள்ல வாழணும். உணவு தூய்மையா இருந்தது, நீர் தூய்மையா இருந்தது, காட்டு தூய்மையா இருந்தது, சரியா? அப்ப கணக்கு இல்லாம இருந்துச்சு. நாமளே செய்வோம், மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இருக்கு. ஏன்னா அது வந்து பொருள் கிடையாது, அருள். ஆனா பொருள் பக்கம் திரும்பிட்டோம், பொருளாதார பக்கம் திரும்பிட்டோம். அப்படின்னு பொருளாதார பக்கம் திரும்பும்போது கொஞ்சம் கொஞ்சமா விளைச்சல் அழைச்சிக்கிட்டே வரும், இயற்கை அழைச்சிக்கிட்டே வரும், நமக்கு நாமே அநியாயம் பண்ணிக்கிட்டே வரும். அப்ப இயற்கையில வாழும் போது பொங்கல் கொண்டாடும். பொங்கல் பண்ணினா என்ன? பொங்குதல் அப்படின்னா விவசாயம். விவசாயம் என்ன அர்த்தம்? விளைச்சல்ல வாழ்றோம், அப்படிதானே? நம்ம விளைச்சல்ல வரோமா? இல்ல, மன உளைச்சல்ல வாழ்ந்துட்டே இருக்கோம், பொருள் பக்கம் திரும்பி போயிட்டே இருக்கும். 4 கிலோ இருக்கு, இதுல இருந்து விளையக்கூடிய விடாம நம்ம பணத்தை தேடி போய், அறிவை தேடி போய், அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம சம்பாதிச்சு அப்புறம் திருப்பி நம்ம நினைக்கிறோம் அந்த 4 கிலோ தான் வரும், பூமிக்கு தான் வரும். இல்லைன்னு சொல்றேன், உங்களுக்கு நான் விசாலமா ஆக்கி வச்சிருக்கேன், விசாலமா வாழுங்க, பாக்கியங்கள வாழுங்கன்னு சொல்றேன். இப்போ மனிதன் உணவு பக்கம் திரும்புங்கன்னு சொன்னா பொருள் பக்கம் திரும்பியாச்சு. உணவு இல்லாம வாழ முடியாது, ஆனா பொருள் தான் வாழ்க்கை ஆகி போச்சு, இதுதானே? அப்ப அறுவடை திருநாள் என்ன அர்த்தம்? அந்த விளைச்சல் யாரு கொண்டாடுறோம்? இப்ப எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு விவசாயி நைட்டு பகலுமா ஒட்டிய வயல்ல ஒரு ஒட்டு கோமணத்தோட அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான், இல்லையா? யார் கொண்டாடு? இப்ப நாம என்ன செய்யறோம், வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடி போயிடுறோம், புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அவனுக்கு ட்ரெஸ்ஸும் கிடையாது, உணவும் கிடையாது. விவசாயம் பண்றவங்க கடனும் கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்க விளைச்சல் அவங்களே சாப்பிடுற, நெல்லை வித்துட்டு அரிசி வாங்கிட்டு வராங்க, நிலை என்னாச்சு? காரணம், நாமெல்லாம் பொருளாதாரம் திரும்பினால, பொருள் பங்கு திரும்பினால அருளை தவற விட்டுட்டோம். ஆனா அவங்க செய்யற தவறு என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான் என் வாழ்க்கையை நினைச்சிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மண்ணில் விஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நஞ்சு விஷமாயி போச்சு, நஞ்சு உணவாகி போச்சா இல்லையா? அவங்க சைடு இப்போ அவங்களுக்கு வறுமை காரணம் என்னன்னு சொன்னா, மண்ணு அதிக லாபம் பார்க்கறதுக்காக அந்த விஷத்தை போட்டு நஞ்சாக்கி அந்த நஞ்சு உணவை தானும் சாப்பிடாம பிறகு கொடுக்குறாங்க, இல்லையா? அப்போ அவங்களும் பாவத்தை சம்பாதிக்கிறாங்க. அதனால அவங்களுடைய கணக்கீடு. நாம என்ன செய்யறோம், இன்னைக்கு உணவெல்லாம் நஞ்சாகி போச்சு, அதான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. பணம் மட்டுமே, பொருள் மட்டுமே, அறிவு மட்டுமே சம்பாதிக்க நினைச்சது தவிர ஒரு நஞ்சில்லா உணவு சாப்பிட்றோமானா கிடையாது. உணவு மாதிரி சாப்பிடுறோம், அப்படிதானே?
எல்லாமே பழம் மாதிரி இருக்குது, பழம் கிடையாது. அரிசி மாதிரி இருக்கு, அரிசி கிடையாது. எல்லாமே மாறிடுச்சு. இறைவன் வந்து எதை படைச்சானோ, இயற்கையா படைச்சானோ அதை சைத்தான் அழகா காமிச்சு மாத்தி கொடுத்துட்டான். ஏன்னா நம்ம அருளாது வந்து பொருளாக தெரியும். வாழ்வாதாரம் எது அப்படின்னா அருளாதாரம் தான். அது வானம் பார்த்து வானம் பொழிய பூமி வேலையில வாழணும். எதை நம்ம விதைச்சோமோ அதுல வாழணும், எதை நம்ம பறிச்சோமோ அதுல வாழணும். நம்ம எதை விதைச்சோமோ அதுல இருந்தா நம்ம உண்ணணும், எதை பறிச்சோமோ எதை அறுத்தமோ அதுதான் அது தூய்மையா இருக்கும். நாம என்ன செய்யறோம், பணம் தான் சொல்லி பணம் பக்கமும் பிள்ளைகளையும் அறிவு பக்கமும் திருப்பிட்டே இருக்கும். அப்ப யாரு கொண்டாடணும்? அறுவடை திறன் யாருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கானதான், மனிதர்களுக்கானதான். மதம் சார்ந்து கிடையாது. எல்லாருமே இறைவன் பக்கம் திரும்பி இயற்கை பக்கம் திரும்பி வாழ்ந்தா மட்டும்தான் நாம அது கொண்டாட தகுதியானது. இது எவ்வளவு பூமி விசாலமா இருக்கு, ஆனா பாருங்க விளைச்சல் கம்மியா இருக்கு. காரணம் என்ன? அரசாங்கம் என்ன செய்யணும்? இது பாருங்க ஒவ்வொரு ஊர் பக்கம் போனோம்னு வச்சுங்களேன், நிறைய முள்ளுக்காடா இருக்கும், நிறைய இடம் இருக்கும். நம்ம வாழ்றது கொஞ்சம் இடத்துல தான், நிறைய இடம் சும்மா காலியாவே இருக்கு. அப்ப எல்லாரும் விவசாயம் பண்ணுங்கப்பா, இப்படி எல்லாரும் அவங்க தேவை வந்து பயன்படுத்திக்கங்க. அதுல இருந்து மீதமானதை நியாயமான ரேட்டு கொடுங்க, செய்யலாமா இல்லையா? அப்ப எல்லாரும் அந்த உணர்வு வேணும். இப்படி மண் மரம் கால்நடையோட வாழ்ந்தோம்னு சொன்னா அது இயற்கை வாழ்வியல். நம்ம பணம் அறிவு பக்கம் திரும்பிட்டோம்னு சொன்னா நம்ம வாழ்வியலை தொலைச்சிட்டோம், அதை உதச்சிட்டோம், அவ்வளவுதான். தொலைச்ச மட்டும் இல்லை, போச்சுட்டோம் கூட. இனி நம்ம சந்ததிகளுக்கு உணவு இல்லாமல் போயிடும். ஆனா வருடத்துக்கு ஒரு நாள் நான் பொங்கல் கொண்டாடுறேன், நான் அறுவடை திருநாள் கொண்டாடுறேன், உழவு திருநாள் கொண்டாடுறேன்னா இது ஒரு கொண்டாட்டம் மட்டுமே இருக்கும். ஆனா ஒரு காலப்போக தின்னாட ஆரம்பிச்சிடும், உணவு இல்லாமல் தின்னாடுவோம், உணவு இருக்காது. அப்புறம் எல்லாம் இறக்குமதி தான், அவங்க கொடுக்கறது தான். இப்படி நம்ம ஏன் ஏற்றுமதி பண்ணணும், ஏன் இறக்குமதி பண்ணணும்? என்ன இல்லை, என்ன வளம் இல்லை, எல்லா வளமும் இருக்குது. ஆனா வளம் தொலைச்சிட்டோம். காரணம் என்ன? நாம இறைவன் பக்கம் திரும்பாம இயற்கை பக்கம் திரும்பாம அறிவும் பொருளும் மனிதர் பக்கம் திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கனால நமக்கு நாமே அநியாயம் பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய சந்ததிக்கும் அநியாயம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? முதல்ல இறைவனை புரிஞ்சுக்கணும். வேதம் அறிஞ்சா மட்டும்தான் இறைவனை புரிய முடியும். 51-56 ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லை. ஜின்களையும் மனிதர்களையும், முந்தைய படைப்பான ஜின்களும் அது மறைவா இருக்கு. இப்போ மனிதர்களையும், மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காக அப்படின்னு சொன்னா எனக்கு கீழ்படுவதற்காக, எனக்கு கட்டுப்படுவதற்காக, எனக்கு நன்றி செலுத்துவதற்காக, இப்படி அன்றி நான் படைக்கவில்லைங்கிறேன். அதுக்காக தான் படைச்சிருக்கேன். எனக்கு நன்றி செலுத்துக்காக படைச்சிருக்கேன், எனக்கு கீழ்படுவதற்காக படைக்கிறேன், எனக்கு கட்டுப்படுவதற்காக. இந்த வேதம் முதல்ல என்ன கீழ்படின்னு சொல்லுது, நினைவூட்டப்படும், இப்படிதான் வாழணும். அவரிடம் எந்த பொருளையும் நான் கேட்கவில்லை, அப்படி உங்களை நான் எந்த பொருளும் கேட்கலங்கிறான். நீங்க எனக்கு உணவளிக்க நான் விரும்பலைங்கிறான். இப்படி நம்ம நினைச்சிரோம், நாம இரவு நம்மளை படைச்சான், நமக்காக அகிலங்களை படைச்சான், உணவு படைச்சிருக்கான். நாம கடவுளை படைச்சிட்டு நாம கடவுளுக்கு படைக்கிறோம். கடவுளையும் படைச்சிட்டு அது கடவுளுக்கு படையல் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு கேலியா இல்லையா? கடவுளையே நம்ம கேலி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கடவுள் மாதிரி படைச்சிட்டு கடவுளுக்கு உணவு வைக்கிற மாதிரி வச்சுட்டு நான் கடவுளுக்கு படைக்கிறேன். ஆனா இறைவன் சொல்றான், நான் உங்களிடம் எந்த பொருளையும் கேட்கல, விரும்பல, நீங்க எனக்கு உணவளிக்கும் நான் நினைக்கவும் கேட்கவும் இல்லைங்க இல்லையா? 22:22 அவனே உங்களுக்காக பூமி விரிப்பாகவும் வானத்தை விதானமாக அமைத்து, அவனே இறைவன் சொல்றான், நான் தான்பா உங்களுக்கு பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து வானத்திலிருந்து மழை பொழிய செய்து அதிலிருந்து உங்கள் உணவிற்காக கனிவகளையும் வெளிவர செய்கின்றேன். நீங்கள் அறிந்து கொண்டிருக்கும் நிலையில் எனக்கு இணை ஏற்படுத்தாதீங்க. நமக்கு நல்லா தெரியும், வானம் பொழியா பூமி விளையான்னு தெரியும், கடவுள் தான் படைச்சிருக்கான்னு தெரியும். ஆனா சரி, நான் படைக்க போறேன், உணவு நான் படைக்க போறேன், புறமா இல்லையா? ஏன்னா கடவுளே படைச்சவன் தானே, உணவு படைக்க மாட்டானா? கடவுளே நான் படைச்சிட்டேன், கடவுளுக்கு ஏதாவது செய்யணும் நினைச்சு கடவுளே செஞ்சுட்டாங்களா இல்லையா? அப்படி இறைவனுக்கு நன்றி செலுத்தா நினைச்சுக்கிட்டு கடவுளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு கடவுளே செஞ்சு வச்சாச்சு. இப்ப கடவுள் இதுதான் கடவுள், இதுதான் வந்து கடவுளுக்கு உணவு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு மனைவி பிள்ளை ஏற்படுத்தி உணவு ஏற்படுத்தி என்ன சொல்றான்? அல்லாஹ் ஒருவனே, அவன் தேவையில்லைக்கிறவன், பெறவும் இல்லை பெறப்பறவும் இல்லை, அவனுக்கு நிகரா எதுவும் இல்லைங்கிறான். அல்லாஹ் ஒருவனே அப்படின்னா கடவுள் ஒருத்தன் தான், அவன் தேவையற்றவன். உங்கள்கிட்ட எந்த தேவையற்றவன் தான். 7 வானங்களையும் பூமியையும் படைச்சிட்டு அதன் மீது அவன் தேவையற்ற இருக்கும்போது நம்மகிட்ட என்ன கேட்க போறான்? நம்மகிட்ட கேட்க போறானா? அகிலங்களுடைய இறைவன் வானங்கள் பூமி படைச்சவன், அதன் மீது அவன் தேவையற்றா இருக்கிறான். இதை சொல்றான், நான் தேவையற்றவன், உங்கள்கிட்ட எந்த தேவையற்ற, நான் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, எனக்கு தாய் தந்தையும் கிடையாது பிள்ளையும் கிடையாது, எனக்கு நிகரா எதுவும் கிடையாதுங்கிறான். ஆனா என்ன சொல்லும், அவனுக்கு நிறைய நிகரா இணை வச்சுக்கிட்டு அதுக்கு மனைவி பிள்ளைகளை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கும் உணவை ஏற்படுத்திக்கிட்டு, அப்ப கடவுளை படைச்சு கடவுளுக்கும் படைக்க வச்சுருக்குமா இல்லையா? இது எவ்வளவு பெரிய இணைப்பு. ஆனா இறைவன் சொன்னா அப்படி இல்லப்பா, அவனே அதாவது நானே உங்களுக்காக பூமி விரிப்பாக படைச்சிருக்கிறேன், வானத்தை விதானமா அமைச்சிருக்கிறேன், வானத்திலிருந்து மழை பொழிய செய்து அதுட்டு உணவுக்காக கனிவர்களை வெளிவர செய்கிறேன். அறிந்து கொண்டிருக்க நிலையில நீங்க எனக்கு இணை வைக்காதீங்க.
நான் வாழ போறேன்னு நினைக்காதீங்க. நான் வாழ வச்சுட்டு இருக்கிறது பணியோட இருக்கு. அப்படி நான் வாழ போறேன், நான் வாழ்ந்து காட்டுங்கிறது பெருமை வேண்டாம். இறைவன் என்னை வாழ வச்சுட்டு இருக்கான் பணியோட, உள்ளட்சத்தோட, பயபக்தியோட, கொடுக்கப்பட்டதுல இருந்து நியாய உணர்வோட வாழுங்க இல்லையா? இப்போ உங்க அன்றையும் வானத்தில் உங்களுக்கு வாழ்வாதாரமும் நீங்கள் வாக்களிக்கப்பட்டு இருக்கின்றன. வானத்தில் தான் உங்களுக்கு வாழ்வாதாரங்க. நம்ம பொருளாதாரம் தான் வாழ்வாதாரம் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம பூமி தான் வாழ்வாதாரம் நினைச்சிருக்கோம். பூமியை ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம், அறிவு ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இறைவன் சொன்னா அன்றையும் வானத்தில் உங்கள் வாழ்வாதாரம் நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வானத்துல தான் இருக்கு. எங்க இருக்கு இப்ப? வானத்துல இருக்கு. வானத்தை எடுக்க முடியுமா? இறைவன் சொல்லிட்டான் வானத்தை தான் வாழ்வாதாரம் சொல்லிட்டான். ஆனா வானத்தை போய் எதுவும் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஆனா அவன் இறக்குறேங்கிறான். நான் இறக்குறேன், உங்களுக்கு பாக்கியங்களை இறக்குறேன். ஒரே தண்ணி தான், மழை ஒரே தண்ணி தான். ஆனா ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான நாம என்ன விதைக்கிறோமோ, நாம என்ன விரும்புறோமோ விளையுதா இல்லையா? ஒரே மண்ணு தான், ஒரே தண்ணி தான், மழை தண்ணி தான். ஒரே தண்ணி கொண்டு பாய்ச்சப்பட்டாலும் உங்களுக்கு பலவிதமான சுவையான கொடுக்குறேன்டானே இல்லையா? மாம்பழம் எத்தனை சுவையா இருக்கு, கொய்யால எத்தனை வகை வருது, திராட்சையில் எத்தனை வகை வருது, பழங்கள் ஒவ்வொன்றும் ஒரு வகையா இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு ருசி இருக்கு. காய்கறிகள் அப்படிதான், அப்ப நெல் தானியங்கள் அப்படிதான், எவ்வளவு விளைச்சல். ஆனா பாருங்க ஒரே தண்ணி தான், மழை தண்ணி தான். நான் வெறும் சொல்றேன், வானத்தில் உங்கள் வாழ்வாதாரமும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது உங்களுக்கு இருக்குது. அவனே தன் பாக்கியில உங்களுக்கு தெளிவாக்குகிறான். உங்களுக்கு அனைத்து தேவைகளையும் வானத்திலிருந்து இறக்குகிறான். எனவே அவனையே முன்னோக்கி நிற்பவர்களை தவிர சிந்தித்துணரும் தகுதி அடைய மாட்டார்கள். யார் இறைவனையே முன்னோக்கி நிற்கிறார்களோ அவதான் சிந்தித்து உணர முடியுங்கிறான். நான் வாழ்றேன், நான் வாழ்ந்து காட்டேன், எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு உடல் பலம் இருக்கு, எனக்கு உறவு இருக்குது, எனக்கு தொழில் இருக்கு, வாழ்ந்து பாருங்க, நான் வாழ்ந்து பாருங்கப்பா. எனக்கு திருப்பி பிரார்த்தனை பண்ணாதீங்க. ஏன் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறோம் இல்லையா? நான் வாழ போறேன்னு சொன்னா பிரார்த்தனை பண்ணக்கூடாது. இறைவன் வாழ வைக்கணும், பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை என்ன? இடமுகத்தையும் என்னை வாழவே, இறைவனை சுகமா வாழவே, அமைதியா வாழவே, அதுக்கான வாழ்க்கைக்கு வழிகாட்டு. அப்படிதானே? இப்ப இறைவன் சொல்றான், நான் தான் உங்களுக்கு வானத்தை படைச்சேன், பூமியை படைச்சேன், உங்களுக்காக மலைகளே படைச்சிருக்கேன், ஆறுல ஓட விட்டு இருக்கிறேன், நெல்லை விளை வைக்கிறேன் இல்லையா? உங்களுக்கு காய்கறிகளையும் கனிகளையும் கால்நடைகளையும் உங்களுக்காக தான் படைச்சிருக்கேன். கால்நடை உங்களுக்காக தான் படைச்சிருக்கேன். அது சில உணவுக்கும் சில சுமை சுமக்குதுங்கிறான். இப்ப குதிரை, கழுதை இதெல்லாம் சுமை சுமக்குது இருக்கு. ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த கால்நடைகள்லாம் உங்களுக்கு உணவுக்காக படைச்சிருக்காங்க. அதுல பல தேவைகள் இருக்குன்றாங்க. பால் போட்டுங்கிறான், இன்னும் அதுல கதகதப்பு இருக்குங்கிறான். அப்ப நம்ம இறைவனை உணரணுமா இல்லையா? இயற்கை சொல்லணுமா இல்லையா? மனிதன் உணவு பக்கமே சொல்றான், சிந்திக்கணுமா இல்லையா? நம்ம என்னைக்கோ ஒரு நாளைக்கு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு பண்டிகை கொண்டாடிட்டேன், முடிஞ்சு போச்சா? அது பண்டிகை இல்லையே. ஒவ்வொரு நாளும் பண்டிகை தான். என்னைக்கோ ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அப்படி 2 கையை பிடிச்சி ஒரு உள்ளங்கையில வாங்கிட்டு ஒத்திக்கிட்டு கண்ணில் ஊற்றிட்டு சாப்பிட்றோம். சரி, உள்ளங்கையில கொஞ்சோண்டு வாங்கிட்டு அது கண்ணில் ஊற்றிட்டு பிரசாதமா பயபக்தியோட சாப்பிட்றோமா இல்லையா? 3 வேளை நம்ம சாப்பிட்றோம்ல, பயபக்தியோட சாப்பிட்றோமா, உள்ளச்சத்தோட சாப்பிட்றோமா? டிவி பார்த்துக்கிட்டு, பேசிக்கிட்டு, அலட்சியப்படுத்திக்கிட்டு, விளையாண்டுக்கிட்டு, ஓடிக்கிட்டு, நடந்துக்கிட்டு சாப்பிட்றோமா இல்லையா? பாருங்க எவ்வளவு அலட்சியமா சாப்பிடணும். உணவு சாப்பிடும்போது அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டோ அல்லது தர்காவுக்கு போயிட்டோ அல்லது வழிபாடு தலங்களுக்கு போயிட்டு பிரசாதம் கொடுத்தாங்கன்னா உள்ளங்கையில வாங்கிட்டு 2 கண்ணில் ஊத்திக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி சாப்பிட்றோமா இல்லையா? 3 வேளை சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும், ஆனா நம்ம எப்படி சாப்பிடணும்? இதெல்லாம் பொங்கலை கொண்டாடுறதுக்கு முன்னாடியே அறுவடை கொண்டாடுறது மாதிரி சிந்திக்கணும். ஒவ்வொருத்தரும் உணவு சாப்பிடணும் சிந்திக்கணும். பேசிக்கிட்டே சாப்பிட்றோம், டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம், சில பேர் நடந்துக்கிட்டே சாப்பிடுவாங்க, நின்றுக்கிட்டே சாப்பிடுவாங்க இல்லையா? கேளிக்கை, விளையாட்டு, அதாவது உணவு சாப்பிட்ற முறையாது. அதுக்கு நன்றியோட இருக்கணும். நம்ம சாப்பிடும் போது இப்படி சாப்பிடணும், நடந்துகிட்டே சாப்பிட முடியல, ஓடிக்கிட்டே சாப்பிட முடியல, நின்றுட்டே சாப்பிட முடியல. ஆனா அது கல்வி வரும்போது அது மாதிரி செய்ய முடியுமா? சாப்பிடும்போது அந்த உணவு எவ்வளவு பயபக்தியோட சாப்பிடும். உணவு தானே வாழ்வாதாரம். கால்நடை மாதிரி சாப்பிட்டே போயிடக்கூடாது. கால்நடை மேய்ஞ்சிக்கிட்டே போயிடும், மிருகங்கள்லாம் பாஞ்சிக்கிட்டே போயிடும். நம்ம அப்படி சாப்பிடக்கூடாது. வானத்தை நீங்க படைச்சீங்களா, நீங்க படைக்கலையே. பூமி நீங்க படைச்சீங்களா, நீங்க படைக்கலையே. நீர் நிலம் நீங்க படைச்சீங்களா, படைக்கலையே. உணவு எழுந்து வாங்குது, உணர்ச்சியிலேயே வாங்குது. இதுதான் கொண்டாட்டமா. இதை மறக்கத்தான் கொண்டாட்டமே கொண்டாந்துட்டாங்க. முன்னோய் மூதாதையும் வணங்கி தான் சடங்காகி போச்சு. அதுதான் பல தெய்வங்களாகி போச்சு. கடவுள் தான் எல்லாருக்கும் தெரியும்.